ஒரு அண்மை செய்தி. சென்னை தாம்பரம் அருகே மின்சார ரயில் மீது மர்ம நபர்கள் கல் வீசியதில் பயணி ஒருவரின் மண்டை உடைந்துள்ளது. விவரங்களை எமது செய்தியாளர் மனோகரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மனோகரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சர்மிளா. அதாவது பெருங்குளத்தூரில் இருந்து தாம்பரம் நோக்கி மின்சார ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது இருமுளி அருகே ரயில் சென்றபோது மர்ம நபர்கள் ஓடும் ரயில் மீது கற்களை வீசியுள்ளனர். அப்போது ரயிலில் பயணித்த பார்த்திப கண்ணன் என்பவர் தலையில் மண்டை உடைந்தது. அதைத் தொடர்ந்து தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு ரத்தத்துடன் சென்ற பார்த்திப கண்ணன் இந்த சம்பவம் குறித்து தாம்பரம் இரும்பு பாதை போலீசாரிடம் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து ரத்த வெள்ளத்தில் இருந்த பார்த்திப கண்ணன் சிகிச்சைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது ஓடும் ரயிலில் கற்களை வீசி பயணிக்கு மண்டை உடைந்த சம்பவம் ரயில் பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் அந்த மர்ம நபர்கள் யார் என்று கண்டறிந்து அவர்களை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சர்மிளா.